மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு ட்வின் சிஸ்டர்ஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரும்பி நம்ம கிராணி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா கிளவி பாவப்பட்டு கூப்பிட்டாலா, அதனால தான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னா, எனக்கு ஒரு தங்கச்சி தானே, ஆனால் எனக்கு இன்னும் ஒரு தங்கச்சியும் இருக்கா. அவள் பேர் தான் பிரதீக்ஷா. அவளும் இந்த வீடியோவில் பேசுவாள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட பார்ட் 2 போடுறேன். அதில் நம்ம கார் எஸ்கேப் பண்ணலாம். இதில் நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கே பாருங்க, அங்கே இருக்க டெடி வேற எட்டி எட்டி பார்க்குது. என்ன வண்டியா மக்கள். சரி வாங்க கேம்குள்ளே போயிடலாம். ஐ திங்க் ஸோ கிராணி வந்து நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஐ திங்க் அவள் கிச்சனில் நம்மளுக்காக ரசம் செஞ்சுட்டு இருப்பா போல இருக்கு. ஆனால் அந்த ரசத்துக்கு தொட்டுக்க நம்ம தான், அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம் மக்களே, இப்போ வந்து டே 1 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஆமாம் மக்களே, கேம்குள்ளே ஐ திங்க் ஸோ கிராணி வந்து இப்போ நம்மளுக்காக ட்ராப் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பா. ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு ட்ராயில் லீவ் த ஹவுஸ் அப்படின்னு மக்களே போட்டிருக்கோம். வாங்க பொறுமையாக கொஞ்சம் அந்த சொட்டை கிளட்டு கிளவிய எதை வச்சு அடிக்கிறதுனே தெரியல. எடுத்தோடனே வந்துடுறா. பெட்ரூம்க்கு கீழே வந்து ஒழிஞ்சிக்கலாம். மக்களே வரலையா அவ? ஆமால, அந்த கிராணிக்கு வந்து தூரத்துலேருந்து பார்த்தா கண்ணு தெரியாது. அந்த சொட்டை கிளவிக்கு சரி, பாத்ரூம்ல நாறுது. அப்படி என்னதான் பண்ணுவான்னு தெரியல. பாத்ரூம்ல குளிப்பா, வேற என்ன பண்ணுவா? யார் அவ? வெறும் குளிப்பா. ஓகே, இப்போ அந்த சொட்டை கிளவி நம்மளை பார்த்துட்டா. அதனால ஐ திங்க் சோ இதோ வரா பாருங்க. 100 வருஷம் கூட ஆயிருக்கலாமே. ஆமாம் மக்களே, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த கிராணி கிளவி இருக்கால, கிளவி அவளோட ஹிஸ்ட்ரியை நான் நாளைக்கு வீடியோவில் போடுறேன். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கிளவி சாதாரண கிளவி கிடையாது, கிழட்டு கிளவிக்கு விட இல்லை, மோசமான கிளவி. ஆமாம், அந்த வெப்பன் கீ மட்டும் கிடைக்கட்டும், தலையிலே பொட்டு பொட்டுன்னு வைக்கிறேன் பாருங்க. இப்போதைக்கு அவ வைப்பா, அப்புறமா நான் வைப்பேன். என்னடி வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் அவசரமாவே பேசிட்டு இருப்பா. ஆமா, என் தங்கச்சி அவ மேலே தான் போயிருக்கா. ஆனால் அவ வந்து எப்பவுமே அடி பாவி பின்னாடி வந்து அசிட்டா மக்களே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு சுட்டி தொழணும்னு இருக்கு. ஆனால் கன்னு பாட்டு எடுக்கணும், இல்லைன்னா அந்த வெப்பன் கீ எடுக்கணும். சரி, திருப்பி டே 2. அவ சொட்டத்தை பார்க்கட்டும். வந்துட்டா. ஆமாம் மக்களே, வந்துட்டாங்க பாருங்க. நைட்டி போட்டுக்கு வந்திருக்கா. நைட்டி கிளவி இல்லை நைட்டி கிளவி, சுட்ட கிளவி. சுட்ட கிடையாது, சொட்டை கிளவி. ஓகே, இருங்க, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே போகலாம். ஏன்னா இப்போ நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவள் டக்குன்னு திரும்பி பக்குன்னு அடிச்சிட்டானா நம்மளுக்கு தான் பக்குன்னு ஆகிடும். அதான். ஓகே, இப்போ வெளில போகலான்னு நினைக்கிறேன். அடியே எங்கடி இருக்கிற? இந்த ரூமை விட்டு போகவே பயமா இருக்குது.
போறதுன்னு தான் இப்போ தெரியல. வந்து கிராணி மட்டும் வந்தான்னு வைங்க, பலார் பலார்னு அரையணும். ஆனா அரைய முடியாது, ஏன்னா இது கேம். அப்படியே நெஜத்தில் இருந்தாலும் நம்ம அலறி அடிச்சுட்டு தானே ஓடுவோம். சரி ஐ திங்க் ஸோ போலாம். அவள் வந்து இங்கே தான் மேலே எங்கேயோ இருக்கா. பரவாயில்ல, நம்மளோட உயிரை நம்மளோட தோ வரா பாருங்க கீழே சொன்னேன், இருந்து. நம்மளோட உயிரை நம்மளோட கையில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளா இருக்கும். இதோ வரா பாருங்க, நைட்டி போட்ட கிளவி இதோ இதான் இருக்கா. ஹேய் கிளவி, கிளத்த கிளவி, இங்க வாடி. என்ன போயிட்டா? சரி நம்மளே போய் கூப்பிடுவோம். அடியே அங்க பாருங்களேன், பின்னாடி முடியே இல்லை அவளுக்கு. இதோ அடியே. ஆனா இருந்தாலும் கீழே பார்த்து தாங்க போகணும். ட்ராப்பை கீப்பை வச்சிருப்பா அவ. அதில் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளவி அப்படியே ராக்கெட் லான்ச் பண்ணால் எவ்வளோ ஸ்பீடாக போகும் அந்த மாதிரி வருவா. இந்த லேம்பு தட்டவும் போகும். என்ன எதுவுமே இல்லை. டேய் டேய் யாரா நீங்க? எதுவுமே இல்லை. என்னடா போக முடியல. போயிட்டேன். இங்கே ஒரு பிக்சர் பீஸ் இருக்கு, அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நம்ம இப்போ என்ன பண்ணணும், சீக்கிரமாக இதுக்குள்ளே போகணும். இல்லைன்னா நம்ம இந்த டப்பாவை நவுத்துற சத்துலேயே அவள் வந்துடுவா. அதனால தான். ஹை, ஒரு கன் பார்ட் இங்கே தான் இருக்குது. இந்த டெடியை நம்ம தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் இங்கே வந்து நிற்பா நம்ம கிளவி. இங்கே வந்து நிற்பா. அதே மாதிரி வந்து நம்மளை போட்டும் தள்ளிடுவா. அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட்டெல்லாம் டக்கு 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 டக்குன்னு துடிக்கி வேணா பார்க்குறீங்களா? இருங்க. துடிக்குதா? கேக்குது பாருங்க மக்களே. கீழே போட்டுட்டோம். அப்படி இந்த டெடியில என்னதான் இருக்குன்னு தெரியல. ஸ்லெண்டினா இருக்குல்ல? ஆமாங்க, அவளோட பேத்தி ஸ்லெண்ட்ரினாவோடது. அந்த ஆள் தான் இப்படி துடிக்குது போல இருக்கு. இருங்களேன். என்னடி இதை நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையே இல்லை அது. நீயே வச்சுக்கோ அதை, கிளவி. இங்க பாருங்க, ட்ராப்பு எப்படி போட்டு வச்சிருக்கா பாருங்களேன். நான் எப்படி வெளில போறது? போனா மாட்டிக்குவோம், அவ இருந்தாலும் மாட்டிக்குவோம். டேய் என்னடா புது பக் இது? அடங்க இருங்க, இது ஏதில் மேலே போட்டு பார்ப்போமா? அப்போ ஆமால, இப்போ நம்ம தெடி எடுத்தோம்ல, அப்போ கிளவி வந்துருவாள. சரி எப்படியோ போ. ஓகே மக்களே, நல்ல வேலை எப்படியோ வெளில வந்துட்டோம். கீழே போனாலாம் மேலே போனாலான்னு தெரியலையே. ஐயோ இந்த இடமா? இங்கெல்லாம் தேவையில்லப்பா சாமி. ஏன்னா அங்கே ஒளியறதுக்கே இடம் இருக்காது. அப்போ நான் அங்கே போய் என்னத்தை பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ஷார்ட் கன்னு எங்கேயோ அது சுடுற மாதிரியே இருக்கும் மக்களே, எங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட் கன்னை இது பண்ணிக்கிட்டு, ஐ மீன் அதை செட் பண்ணி ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஒரு டாட் மாதிரி இருக்கும் மக்களே, அது சுடுற மாதிரியே இருக்கும். ஆனால் அது எங்கே இருந்தால் எனக்கு தெரியவே இல்லை. நம்ம சவுண்ட் போட்டுக்கோம், கிளவிங்க எப்போ தான் வருவான்னு தெரில. நம்மளை பார்த்தா மட்டும் தப தப தபன்னு ஓடி வர்றா விறுவிறுன்னு. அதோ வந்துட்டா. இப்போ நம்ம இந்த பக்கம் போயிடலாம். அப்படியே போய் அப்படியே கீழே போயிடலாம். இடே எங்கடா வழி காணும்? அதோ இந்த இடத்துல எதோ இருக்காங்களா? பாட்டா ஷாட்கன் ப்ளீஸ். நம்ம இப்போ
இங்கே ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா கிளானி வந்தாலும் வருவான். ஆமாம் மக்களே எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அண்ட் கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இதுக்கு பார்ட் 2 போடலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். ஆமாம் மக்களே. ஸோ இந்த பார்ட் வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 90 லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இதோட பார்ட் 2 டோர் எஸ்கேப் போடலாம். அப்புறமா நம்ம இப்படியே வந்து அதுலேயே கொஞ்சம் கார் எஸ்கேப்பும் பாதி முடிச்சிடலாம். ஸோ பாய் மக்களே, இது உங்கள் ட்வின் சிஸ்டர் வீடியோ. மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், அப்புறமா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. பாய்.